இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, அந்த காலத்து கௌபாய்லாம் எதிரெதிர நிப்பாங்க. யாரு டக்குன்னு துப்பாக்கி சுடுறாங்களோ அவங்க தான் வின்னு. ஜெயிச்சா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. ராங்கோவுக்கு துப்பாக்கியை பிடிக்க கூட தெரியல. இருக்கிற புல்லட்லாம் கீழே சதற விட்டுட்டு இருக்காப்ல. வெயிட்டிஸ் இருங்க பொறிக்கிறேன். இவ்வளவு பண்ணிட்டு உங்களுக்கு கட்சியா ஒரு சான்ஸ் தரேன், ஒழுங்கு மரியாதா இங்கேருந்து ஓட்டிட்டுங்க அப்படின்னு டைலாக் வேற சொல்லி முடியறதுக்குள்ள இடுப்புலேயே நிக்கல துப்பாக்கி டபுக்குன்னு கீழே விழுந்துருச்சு. இந்த பக்கம் ரவுடிங் எல்லாம் ஜர்க் ஆகுறானுங்க. ராங்கோவை பார்த்தா ஆகுறானுங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பருந்து பின்னாடி பறந்து வந்து போஸ்ட் கொடுக்க எல்லாம் மூட்டை மூச்சு கட்டி ஓடிடுச்சு. அவன் சட்டை சாத்திக்கிறானுங்க. ராங்கோ அந்த பருந்து கவனிக்காம பேசிட்டே இருக்கான். அந்த பயம் இருக்கணும்ப்பா. ஊர் ஜனங்களே நல்லா கேட்டுக்கங்க. இனிமே எனக்கு பாலிஷ் போட்ட ஷூ ஒன்று ரெடி பண்ணுங்க. காலில் எந்திரிச்சோடனே பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு காஃபி கொடுக்கணும். அப்புறம் காலை பூச்சி விடணும், கையை அமைக்கி விடணும், பல சகல வசதிகளும் பண்ணணும். இல்லைன்னா என் கையை துப்பாக்கியாக்கி பட்டுன்னு சுற்றுவேன். புரியுதா? கரெக்டா இருந்தா பொறட்டா வரட்டா அப்படின்னு திரும்புறான். பருந்து நிக்கிது. ஆனா ஊர் ஜனங்கள்லாம் பரவாயில்லைங்க, பருந்துகிட்டே பயங்கரமா பஞ்சர் லைக் பேசுறாரு அப்படின்னு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ராங்கோ எனக்கு இயற்கை அழைப்பு அழைக்கிறதுன்னு பாத்ரூம்குள்ள போயிட்டான். கழுகு அந்த பாத்ரூமை பிச்சு போட்டு அவனை ஒரு நிராயுத பாணியா ஆக்கிடுச்சு. கையில வெப்பனும் இல்ல, ஒரு இளவும் இல்ல. ஓடினேன் வாழ்க்கையின் எல்லை வரையும் ஓடினேன்ற மாதிரி சுத்தி ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த கிராம மக்கள், பாருங்கப்பா ராங்கோ அந்த கழுகை துரத்தி அடிக்கிறாப்ல அப்படின்னு நினைக்கிறானுங்க. ஆனா உண்மையிலே ராங்கோ துரத்தி ஓடிட்டு இருக்காரு. இப்படியே ஓடிட்டு இருக்கும் போது ஒரு கயிறுல மாட்டிக்கிறாப்ல. இப்ப அந்த கயிறை கழுகு இழுத்துக்கிட்டு இருக்கு. அவள் தான் தலைவனுக்கு ஒரு RIP போஸ்டர் ஒட்டிலான்னு பார்த்தா அவன் கையில கன் இருக்கு. அடடா கன் கிடைச்சிச்சு, இப்ப கழுக போட்டு தள்ள போறோம் நினைப்போம். அதுதான் இல்ல, கயிறை சுட்டாப்ல. அந்த புல்லட் எங்கெங்கயோ பட்டு தண்ணி டேங்க் இழுத்து புடிச்சிட்டு இருக்க கயிறு மேல கடைசியா பட்டுச்சு. அவ்வளவுதான், டேங்க் கரெக்டா கழுகு மேல விழுக அந்த இடத்துல அது இறந்து போச்சு. இதை பார்த்த ஊர் ஜனங்கள்லாம் வீரா வீரா வா வீரா அப்படிங்கிற மாதிரி ராங்கோவை தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க. சாரி ஃபார் த சிங்கர் சாங்.